அவங்கள்ட்ட வந்து நீங்க அப்ரோச் பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க ஒரு ஹிந்துவா இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு முஸ்லீமா இருக்கேன்னா, நான் வந்து மதம் அது மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து கொடுக்குறீங்களா, அது தவறானது. இங்க பாருங்க, ஆர்வம் இருக்கிறவங்க கிடையாதுக்கா. ஆர்வம் உங்கள்கிட்ட வந்து யாராச்சும் அப்ரோச் பண்ணாங்களான்னு கேட்குறேன் நான். உங்களை இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே இந்துக்கள் வாழ்ற பகுதி, இங்க இருக்கிற எல்லாருமே இந்துக்கள் வாழ்ற பகுதி தானே. இதில் வேற ஏதாவது மாற்று சமூகம் இருக்காங்களா? தெரியாம நீங்க எப்படி ஒரு தெருவில் வந்துட்டு மதம் மாற்றம் பண்றீங்க? நீங்க அது தவறா இல்லையா? இந்த நோட்டீஸ் எதுக்கானது? இங்க உள்ள இந்துக்களுக்கு யாருக்காச்சும் இதை கந்தர் அனுமதி கொடுக்குறீங்களா, இல்ல அகவல் ஏதாவது கொடுக்குறீங்களா? இதை பத்தி பேசுறதுக்கான உங்களோட நோக்கம் என்ன? அதை சொல்லுங்க முதல்ல. அதை சொல்லுங்க. இல்லைன்னா விட மாட்டோம். நீங்க பெண்களா இருக்கிறதுனால தான் சரி கண்ணியமா நடத்துறமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை நிக்க வச்சு பேசுறேன். அவர் மாரி இன்னும் 2 பேர் வந்திருந்தாங்க நடக்கிறதே வேற. நீங்க 2 பேர் 3 பேர் இன்னொருத்தவங்க எங்க? அவங்க இன்னொருத்தங்க 3 பேர் வந்துருந்தீங்களே, எங்க அவங்க? வீட்டுக்காரர் வந்து அழைச்சிட்டு போயிட்டாரா? இதெல்லாம் தவறா இல்லையா? நீங்க என்ன, உங்க பேர் என்ன? போட்டோலாம் எடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாதுங்க. எங்க தெருவுல நீங்க முதல்ல வரவே கூடாது. இல்ல எங்க அனுமதி இல்லாம நீங்க உள்ள வந்ததே தப்பு முதல்ல. சரிங்களா? போறேன்னா நீங்க எப்படிங்க, நீங்க எப்படி உள்ள வந்துட்டு எப்படி போறேன்றாங்க? சரி, எடுக்க கூடாதுல நீங்க சொல்லக்கூடாது சார். எங்களோட அனுமதி இல்லாம நீங்க உள்ள வந்ததே தவறு முதல்ல. சரிங்களா? நீங்க வந்ததே தவறு, எங்க தெருவுல வந்ததே தவறு. ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவங்க ஒரு இடத்துல வந்து இன்னொரு மதத்தை பத்தி நீங்க பரப்புறதே முதல்ல தவறான ஒண்ணு. சரிங்களா? எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு இந்தியாவில. அவங்கவுங்க மதம் மாற்றாங்க தான் அவங்கவுங்க பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒருத்தவங்க வீட்டுல போயிட்டு நீங்க இத பத்தி பேசுறது தவறு. நீங்க யாரு வேணும்னு சொல்றாங்க வேணான்னு சொல்றாங்களா? இங்க அப்ரோச் கிடையாது. சரி, இங்க வர சொல்லுங்க. யாரு வேணும்னு சொன்னா அவங்கள்ட்ட இங்க வர சொல்லுங்க. அவங்களை கேளுங்க. இங்க வர சொல்லுங்க. ஏங்க யாராவது எங்க பிச்சை எடுக்கிறவங்க கூட வந்தா கூட 2 ரூபா காசு போட்டு தாங்க அனுப்புவாங்க இந்த ஊர்ல. அவங்க வேணான்னு சொல்றாங்களா? நீங்க எப்படி அதை பண்ணலாம்? நீங்க அதெல்லாம் அவங்கவுங்க மத போதர்கள் அவங்கவுங்க செய்வாங்க. இங்க இந்துக்களுக்கு இல்லாததான் உங்களுக்கு கிறிஸ்டின்ஸ்ல இருக்கா? இந்துக்கள்ல யாருமே அவங்க முன்னேறதே கிடையாதா? சரிங்களா? நீங்க வந்து வரவே கூடாது முதல்ல. இந்த ஏரியாவை சூஸ் பண்ணதுக்கான காரணத்தை நீங்க சொல்லணும். யாரு உங்களை அப்ரோச் பண்ணது, இங்க யாரு வர சொன்னது, அதை முதல்ல சொல்லணும். இல்லன்னா விட மாட்டோம். தவறா நினைச்சுக்காதீங்க. அவங்க லேடிஸா இருக்காங்க சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. எல்லா இடத்துலயும் நீங்க பண்ணுங்க. எங்க இடத்துல நீங்க பண்ணக்கூடாது. நீங்க எப்படி வந்தீங்கன்னு தான் கேக்குறேன். நீங்க லீடு இல்லாம உள்ள வர மாட்டீங்க. உங்களை யாரு உள்ள அழைச்சிட்டு சொல்லலாம்? யாரும் வேணும் வேணாம்னு சொல்றதுக்கு இல்ல சார். இங்க எப்படி நீங்க வந்தீங்கன்னு தான் கேக்குறேன். இந்த இடத்த சூஸ் ஏன் பண்ணீங்கன்னு கேக்குறேன். என்ன பதில் சொல்றதுன்னா, இது இங்க பாருங்க அம்மா, இது தவறாமம்மா. இது பாருங்க அம்மா, இயேசுவின் நினைவு நாள்.